Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் என்ன போறேன்னு பார்த்தீங்கன்னா கிரானி சாப்டர் 2 மல்டிப்ளேயரில் ஹார்ட் மோட் தான் விளையாட போகிறோம். அது ஏற்பட்டுனா எப்போ விளையாடுறவங்க கூட தான் விளையாட போகிறோம், ஹரிவனை கூட விளையாட போகிறோம். ஓவராக பேசியிருந்தேன்னா வீடியோ கெப்பாசிட்டி அதிகமாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓவராக வளக்கொலா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தேன்னா வீடியோ கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக எடுக்கும். அதனால தான் டக்குன்னு இன்ட்ரோ முடிச்சிட்டேன். முதல்ல எந்திரிச்சாச்சு. என்ட்ராய்வன்ஸ் ரொம்ப எந்திரிக்கிறான்டா. இந்த வீடியோ கெப்பாசிட்டி மொத்தமாகவே 36 நிமிஷம். நான் கம்மி பண்ணியிருக்கிறேன் 5 நிமிஷத்துக்கு. இப்போ பாருங்கள், கிழமையும் இங்கே சத்தம் போட்டு வர வச்சு கொள்ள போகிறேன். எதுக்கு இங்கே சேஃப்டிக்கு உட்காருவோம். எவனாச்சும் வந்துட்டாங்கன்னா வெயிட் பண்ண, யாராச்சும் வர்றாங்களான்னு பார்ப்போம். என்ன சத்தம் கேட்குது? ஐயோ பார்த்தா, உட்கார்றாடி. அடா பாவி, இந்நேரம் முடிச்சு விட்ருப்பானு நம்மளை. என்ன பண்ணுறது, அப்புறம் போயிட்டான். சரி எட்டி பார்ப்போட்டா சோலி முடிச்சு. சொட்டை சாதாரண சொட்டை இல்லை, அசாதாரண சொட்டைன்னு காமிச்சிருச்சு. எதுக்கும் நம்ம சேஃப்டிக்கு உட்காந்துக்குவோம். இங்கே என்ன பேட்டில் ரத்தமாக இருக்குது, பீடான்னு நினைக்கிறேன். என்ன ஸ்பீடு, வாமா மின்னல்கிற மாதிரி போகிறா. எட்டி பார்ப்போம், யார் கண்டுக்க போகிறா நம்மளை. எதுவும் இல்லை. இந்த ரூமில் துறை மூடு. இங்கே ஒன்றும் இல்லை. வாவ், கிளவிய போட்டாங்க. வாவ் ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிருக்குது. 8 போவோம். போட்டேன். வெயிட் பண்ணுங்கள், எதுக்கும் பார்த்துக்கலாம். கிளவிய காணும், நல்லது. ஐயோ இல்லைங்க, எச்சரிக்கையாக போட்டாச்சு. ஐயோ துரத்துது. ஐயோ நாட்டு கிளவி துரத்துது. ஐயோ அச்சமில்லை ஓடு. கிளவிய போட்டான். சரி நமக்கு கிளவை. ஐயோ யாரா இவன்? அண்ணே வணக்கம், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சாரி, கெல்ட்டு நாய் பேட் எடுத்து வாயில் சொருவிட்டான். என்ன பண்ணுறது, எல்லாம் காலக்கூடமை. என்ன காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கிளவனிசி அக்மார் கேம்பர் ஒளிஞ்சிருந்து தாக்கும் துவதில் நம்பர் 1 கோல்டு மெடலிஸ்ட். அது அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். எதுக்கும் சேஃப்டிக்குன்னா கையில் ஒரு உருட்டு கட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் அவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். கிளவி போகுது கைஸ், நம்ம அமைதியாக இங்கே உட்காந்துக்கலாம். கிளவி வேறு யாரையுங்குது. அதுவும் ஐ எம் ஹியர், கம் சாவுல. எத்தனை நாட்டி என்ன அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பேன், ஆனால் இவன் அடிக்கவே இல்லை. ஆனால் அந்த மொட்டை நாய் தான் வந்து வாயிலே அடிக்கிறான். இந்தாட்டி மொட்டையை சொல்லலாமா சொட்டையை சொல்லலாமா? சொட்டை தான் ஃபஸ்ட்டு. வாங்கு. அடுத்து மொட்டை மொட்டை போவோம். என்ன வந்துடா போகிறான்? இல்லை புரியல. ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலையே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். டே 3 இந்த தாட்டியாச்சும் அடி வாங்காமல் தாக்கலான்னு ஒரு பிளானில் உட்காந்துக்கிறேன். எவனாச்சும் வந்தானுங்கன்னா செருப்பிலே அடிச்சு முடிச்சுடுவேன். டேய் மொட்டை என் கையில் கிடச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவன் தான் எஸ்கேப் பண்ணுவான். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? கைஸ் மொட்டை இஸ் பேக்குன்னு போட்டு தெறிக்க விடுங்க. வராது பாருங்க தலைவர். என்ன அடிக்கிறதுக்கு என்ன வேகம். நான்லாம் ஒன்றுமே உன் கூட வம்பே வச்சுக்க மாட்டேன். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அந்த கேள்ட்டுனா அந்த சைடு ஓடுனது, நான் இந்த சைடு வந்துட்டேன். இங்கே ஏதாச்சும் இருக்கணும், அது இங்கே தான் இருக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே 3 தாட்டி செத்துட்டேன். ஹரிவண்ணாவே எக்கச்சக்கமாக எடுத்து வச்சுட்டான். அவன்கிட்டருந்து கொஞ்சம் நம்ம சீனு போடுவோம்னு ஒரே டக் டேப் மட்டும் தூக்கி போட்டு வந்துட்டேன். அப்புறம் மேலே வந்தேன், பார்த்தா கெல்ட்டு நாய் பட்டான். டே கிளவா, என்கிட்டருந்து நீ ரொம்ப பண்ணுறடா கிளவா. ஆனாலும் காலையிலேருந்து என்ன பண்ணுறான், இந்த அடியில் போய் உட்காந்துக்கிற வெயிட் பண்ணுறான். இப்போ எப்படி அடிப்பேன் நானும் பார்க்குறேன், வெயிட் பண்ணு. மொட்டைக்கு கொஞ்சம் குசும்பு ஜாஸ்தி. வரட்டும், கொஞ்சம் சத்தம் போட்டுருக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் ஹரிவண்ணை மேலே ஏதோ பொருள் எடுத்து வைக்கணுன்றான். நான் ரொம்ப சகலகெல்லாம் வல்லவனை தான் பொருள் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் டக் டேப்பை வந்து இங்கே போடலாம். உலகத்திலே ஃபஸ்ட்டு டைம் டக் டேப் போட்டி வானத்தில் பறக்க போகிறோம். அப்புறம் கிளவியை முடிச்சாச்சு. ஐயோ கிளவுன்னு பின்னாடி வரேன் நான். வாட்டா கிளவா, என்ன இருந்தாலும் என்னையெல்லாம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, தெரிஞ்ச விஷயந்தான். துரத்து ஓட்டிக்க. அப்புறம் புல்லட் எடுத்து வந்துட்டேன். மொட்டை வா. உனக்கெல்லாம் முதல்ல நெஞ்சில் சொல்கிறேன், அப்புறமேல் பாரு. அப்புறம் என்ன பண்ணுறேன்னு மட்டும் வர்றடே. அப்புறம் இதையும் முடிச்சிட்றேன். ஏன்னா அங்கே தான் ஹெலிகாப்டருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் தான் சொன்னான். இப்போ பாருங்கள், இந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. கிட்டத்தட்ட 8 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஏதோ இவனுக்கு இங்கே போட்டுருவேன் தமிழ்னு. ஆனால் நான் அந்த வீடியோவில் கிளவன் பாவம்னு சொல்லியிருப்பேன். அதுதான் நான் பண்ணதுலேயே பெரிய தப்பு. இவன்லாம் பாவமே இல்லை. என்ன அடி அடிக்கிறான், பேட் எடுத்து வாயிலே சொல்லுவான். நல்லாவே இருக்க மாட்டான். அப்புறம்
நான் சொன்னல ஒரு வீடியோ போட்டேன்னு, அது இங்கே பாருங்கள் 8000க்கு மேலே போயிருக்குங்க. இந்த வீடியோ தான் என்னோடய ஹையஸ்ட்டு வியூஸ் வீடியோ. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். நான் சுட்டேன், வெடிச்சிருச்சு, போனேன், செத்துட்டேன். என்னதுடா? இல்லை புரியல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி போது கழுத, என்ன நான் மட்டும் தான் பண்ணமான்னு அவனுக்கு விட்டு கொடுத்தேன், அவனே பண்ணிட்டோன்னு. நல்லா பெரிய ஆளுங்க, சகலெல்லாம் வல்லவன். நாங்களாம் யாருன்னு எங்களுக்கே தெரியாது, சரி எங்களுக்கே தெரியும். அவன் எஸ்கேப் பண்ணிட்டான், சரி விடுங்க அதெல்லாம் எதுக்கு பேசிக்கு. நான்லாம் பச்சாச்சு, நல்லா ப்ரோ பிளேயர். நவ் ஸ்பெக்டேட்டிங் சஞ்சு எஸ்கேப் போகிறாங்க. அவன் போட்டு இல்லை என்னையும் சேர்த்து ஹெலிகாப்டரில் போட்டு தான் பறக்கிறான்னு நினைக்கிறேன். சரி இவன் யாரா? இவன் பள்ளிக்கு முத்தம் கொடுத்த மாதிரியே இருக்கிறான். இவனா ஸ்லெண்டர்னா புருஷா? அதான் பள்ளி தான் ஸ்லெண்டரினா. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் பாய்.